ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உளுந்தங்களி. இந்த உளுந்தங்களி உங்களுக்கு மூட்டு வலி, குறுக்கு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. குறிப்பாக பெண்கள் அதிகமாக சாப்பிடலாம் இந்த உணவை. இந்த கருப்பு உளுந்தங்களி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்தை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அரைச்ச மாவை 1 கப்பு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அதை நல்லா நம்ம பிசைஞ்சுக்கணும். கெட்டி ஆகக்கூடாது. கெட்டி ஆச்சுன்னா நம்ம களி கிண்டும்போது ரொம்ப கெட்டியாக இருக்கும். நான் எந்த கப்பில் மாவு அளந்தேனோ அந்த கப்புக்கு எனக்கு 2.5 கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை தண்ணியை ஊற்றி கலக்கிக்கிறேன். இதில் முக்கியமானதே அதில் கெட்டி ஆகாமல் இருக்கிறது தான். நீங்கள் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஃபோக் இருந்துச்சுன்னா ஃபோக்கில் இது பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நல்லா கையிலேயே பிசைஞ்சுக்கோங்க. என்ன தான் நம்ம ஃபோக்கில் பிசைஞ்சாலும் நல்லா வலையில் தூக்கி விட்டு கையில் பிசைகிற மாதிரி வராது. ஸோ நான் நல்லா கையில் பிசைஞ்சு அது கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் நல்லா பிசைஞ்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எனக்கு மொத்தமாக 2.5 கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இதில் நல்லா பிசைஞ்சுக்குவோம். இந்த உளுந்தங்களி நம்ம சாப்பிட நம்ம உடம்புல இருக்க முதுகு வலி, குறுக்கு வலி இதெல்லாம் அடிக்கடி வர பெண்கள் இதை நல்லா சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம். ரொம்ப சத்தானது. இதுக்கு நான் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நான் மண்டை வெல்லத்தை நான் எடுத்து காய்ச்சிக்கிறேன். மண் இருக்கும், அதனால் 1/2 கப்பு மண்டை வெல்லம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். கருப்பட்டி யூஸ் பண்ணுறதுனா மண் இல்லாத கருப்பட்டினா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக காய்ச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கணும். நல்லா இப்போ காய்ச்சியாச்சு. இதில் நான் இப்போ ஒரு சட்டியில் தண்ணி வச்சு இந்த கருப்பட்டி தண்ணியை நான் அதில் ஊற்றிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கப்பு தண்ணியவும் அதில் ஊற்றி காய்ச்சிக்கிறேன் நான். ப்ளஸ் இந்த கருப்பட்டி தண்ணியை அதிலேயே நம்ம வடிகட்டி ஊற்றிக்கிறோம். மண்டை வெல்ல தண்ணியை நான் வடிகட்டி ஊற்றிக்கிறேன். அதில் இருக்க மண் எல்லாமே இந்த மாதிரி ஃபில்டரில் வந்துடும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை போடணும். இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஊற்றி அப்படியே கிண்டிக்கிட்டே வரணும். கெட்டி ஆகிடும் அது டக்குன்னு. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஊற்றி அப்படியே கிண்டிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதை நல்லா கிண்டி விட்ருங்க. கொஞ்ச நேரம் இதை நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஊற்றி நம்ம அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிகிட்டே இருந்தோம்னா அது கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டி ஆயிரும். இப்போ நம்ம இது கொஞ்சம் நல்லா ஓரளவு இந்தளவுக்கு கெட்டி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வெறும் முதிரி மாவு நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த உளுந்த மாவையேவும் மேலே அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தூவி அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது கிண்ட அது நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிரும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிட்டு லைட்டாக அந்த மாவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே தூவி விட்டு கிண்டுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி நீங்கள் கிண்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் 1/2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு மாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிண்டிட்டு போடணும். மொத்தமாக போட்டிங்கன்னா அங்கங்கே கெட்டி ஆயிடும். நீங்கள் சாப்பிடும்போது கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்ற டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த உளுந்தங்களி ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்கலேருந்து எல்லாருமே இதை நல்லா சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கருப்பு உளுந்துங்கிறனால இன்னும் சத்து அதிகம். அது தோலோடு இருக்கிறனால சத்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெயும் நம்ம ஆட் பண்ணணும். எந்த அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் நல்லெண்ணெயை 1 கரண்டி நல்லெண்ணெயை 2 தடவை ஊற்றிருக்கேன். அதாவது நம்ம குழம்பு கரண்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த கரண்டி அளவில் 2 தடவை நல்லெண்ணெய் அளந்து ஊற்றிருக்கேன். கரெக்டான அளவுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் 50 ml அளவு நான் இந்த இதுக்கு எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன்.
நாங்கள் 4 பேர் சாப்பிட்றதுக்கு இந்த இது அளவு எடுத்திருக்கோம். நல்லெண்ணெய் இதில் நல்லா ஊற்ற உங்களுக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. ஸோ நீங்கள் நல்லெண்ணெயும் நல்லா சேர்த்துக்கலாம் உடம்புல. இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா ஒரு தடவை இப்படி கிண்டி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் சாப்பிடும்போது ருசி சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது நல்லா ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சு நடுவில் புளியை பறித்து கொஞ்சம் நல்லெண்ணெய், வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அம்மு சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.